நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலகாணி தலகாணி ஒரு வாங்கணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்து நான் எனக்கு ஒரு பெரிய பர்ஸ் வாங்கணும். என்கிட்ட சின்ன பர்ஸ் தான் இருக்கு. வெளிநாட்டுல ஷாப்பிங் போறதுக்கு பெரிய பர்ஸ் தேவைப்படும்ல? ஆமாமா, நிச்சயமா தேவைப்படும். அம்மா, நான் உங்களை கடையில இறக்கி விடுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கங்க. சரிப்பா. வந்தனா, நான் உன்னை அதுக்கப்புறம் டிராப் பண்ணிடுறேன். உனக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கிக்க. அம்மா, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்க இருக்கிற கடைக்கு வந்துடுறேன். சரி வந்தனா, வந்துடு. வந்துடுச்சா? வந்தனா, அது வந்து நீ என் கூட வாயே. நானா? அம்மா, நான் பழம் வாங்கிக்கிட்டு இந்த கடைக்கே வந்துடுறேனே. அட, பழத்தை எல்லாம் பாலா கிட்ட சொல்லி கூட வாங்கிட்டு வர சொல்லலாம். உனக்கே தெரியும்ல, நான் தனியா ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு. வாமா. அம்மா, நானும் ஷர்ட்ஸ் பார்க்கணுமா? பாத்தியா, இதுவும் நல்லதா போச்சு. நாங்க 2 பேரும் எங்களுக்கு தேவையானதை வாங்குறோம். நீ உனக்கு தேவையான ஷர்ட்ஸா வாங்கிட்டு வந்துரு. போகும்போது வழியில பழத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். இதுதான் சரியா இருக்கும். சரி வாங்க வாங்க. பப்ளு, சர்ப்ரைஸ் அக்கா. நீ இப்ப வந்து? இன்னைக்குதான் உங்களை கூட்டிட்டு போகவும் வந்துட்டேன். அர்ச்சனா அக்கா, வாங்க உள்ள வாங்க. அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கங்க. வணக்கம். வாங்க. ஹாய். வணக்கம். வணக்கம்மா. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? நீ சும்மா இருடா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இந்த பக்கம். கார்த்திக் எங்க? அது அண்ணா ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டாரு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. மோகன் கூட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. அக்கா, அவருக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையா போக வேண்டிய கட்டாயம். ஆமா ஆமா, இந்த காலத்துல வேலை தானே எல்லாருக்கும் முக்கியம். அவரு கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. ஆமாமா, நிச்சயமா வந்துருவான். நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆம்பளை வேலைக்கு போனாலும் கஷ்டம், போகலனாலும் கஷ்டம் தான். ஏதோ ஒண்ணு அவனாவது போறானே. சரி நந்தினி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. கிளம்பணும், டைம் ஆகுது. எல்லாரும் உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. இத பாருங்க. இது ஓகேல? நீங்க கேட்ட தீம். இது அழகா இருக்கு. தேங்க்யூ சோ மச் நேஹா. நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றாங்க. ஓகே, பாய். அர்ச்சனா, அண்ணன் ஃபோன் பண்ணாரா? வர எவ்வளவு நேரம் ஆகுமா? இந்நேரத்துக்கு அவர் இங்க வந்திருக்கணும்ல. பரவாயில்ல விடு. இல்லக்கா, அவருக்கு நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ கார்த்திக், நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா, லேட் ஆச்சுன்னு எனக்கும் புரியுது. ஆனா என்ன பண்றது, இந்த வேலையும் ரொம்ப முக்கியமாச்சே. இதோ நான் கிளம்பிட்டேன். ஓகே. என்ன பண்றது கார்த்திக், எல்லாரும் இங்க வந்துட்டோம்.
அக்காவும் ரெடியா இருக்காங்க. பாவம் எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அர்ச்சனா, நான் இப்ப கார் கிட்ட வந்துட்டேன். நான் கிளம்பி நேரம் அங்கதான் வரேன். ஓகே? இந்த நேரத்துல டயர் பஞ்சர் ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? ச்சே. குமுதா, சீக்கிரம் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. நந்தினி வீட்டுக்கு வந்துட்டா. வந்துட்டியா நந்தினி? வணக்கம். வாப்பா. வணக்கம். மாப்பிள, அத்த, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ இந்த வீட்டு மாப்பிள. என்னோட ஆசீர்வாதம் நிச்சயம் இருக்கும். உங்க 2 பேருக்காகவும் இங்க எல்லாரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோமா. சந்தோஷமா இருங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும் அங்கிள். மாமா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இருப்பா. சித்தி, தீர்க்க சுமங்கலியா இரு. ரொம்ப அழகா இருக்கம்மா. அக்கா, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அது சரி, மோதிரம் எடுக்கிற சம்பிரதாயத்துல மாமாவை வின் பண்ணீங்களா இல்லையா? எங்க? அது நான் வேணும்னே தான் தோத்து போயிட்டேன். ஆஹா. உங்க அக்கா மனசை புண்படுத்த விரும்பல, சோ விட்டு கொடுத்துட்டேன். சரி சரி, விளையாடுறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம். குமுதா, எடுத்து வை. நீ போ. வாங்க. வாங்க வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க இதையும் சாப்பிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இல்லனே, நீங்க ஸ்வீட்னு சொல்லி இதுல காரம் எதுவும் கலந்து இல்லையே? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்ல. சம்பிரதாயம் சொல்லி என்னென்னோ பண்றீங்க, பயமா இருக்குது. டயர்டா இருக்காப்பா? டயர்டா இல்லாம அப்புறம் வேற எப்படி இருக்கும்? கல்யாணமான கையோட பெங்களூருக்கு போயிட்டான். இங்க வந்து இறங்கின உடனே நாம இவனுக்கு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிட்டோம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்காவை நான் போய் கூட்டிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லப்பா, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். ஆ, சரி. பிந்து, நந்தினி, என்னம்மா வந்ததுல இருந்து உம்முன்னே இருக்க? என்னை கூட்டிட்டு வரதுக்கு ஏமா கார்த்திக் வரல? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் தம்பி வந்து என்ன கூட்டிட்டு வருவான்னு எதிர்பார்த்தேன். அவனுக்காக நான் எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் வந்தாங்க, ஆனா கார்த்திக் மட்டும் வரல. அவனுக்கு என்ன விட வேலை முக்கியமா போயிடுச்சம்மா. நந்தினி, எனக்கு புரியுதுமா. நாங்க எல்லாரும் கார்த்திக் மேல கோவமா தான் இருக்கோம். நந்தினி, கார்த்திக் சொன்னாமா வேலை முடிஞ்ச கையோட அங்க வரேன்னு சொல்லியிருந்தா. ஆனா அது அண்ணா வந்துட்டாரு. இதோ உன்னோட தம்பி எவ்வளவு லேட்டா வந்திருக்கான் பாரு. அது அக்கா, அது என்னோட வேலை முடியவே இல்ல. அப்படி என்ன முக்கியமான வேலை கார்த்திக் உனக்கு? உன் அக்காவை மறக்கிற அளவுக்கு பெரிய வேலையா? முதல் முறையா பிறந்த வீட்டுக்கு வரா. இந்த நேரத்துல அவன் மனசை வேதனைப்பட வச்சிட்டியே.
நேத்துல இருந்து அவ உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அக்கா விட உனக்கு வேலை தான் பெருசா போச்சு. பெரியம்மா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் அக்கா கூட்டிட்டு வரதுக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த நாள் எனக்கும் ரொம்ப முக்கியமான நாள். அக்கா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேக்கா. வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைச்சேன். ஆனா கார்த்திக் வேலை சீக்கிரம் முடியலன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே போட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்க அக்கா உனக்காக காத்துட்டு இருப்பான்னு உனக்கு தெரியாதா? அப்படிலாம் இல்லம்மா. இன்னைக்கு மட்டும் அந்த வேலை முடியலன்னா பரவாயில்ல விடு கார்த்திக், உன்னால வர முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ்வளவுதானே. சரி விடு, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நாங்கெல்லாம் இங்க எப்படா அக்கா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். உங்களை நாங்க எல்லாரும் எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா? அதானே, இங்க என்ன பண்றீங்கக்கா? எங்க கூட வாங்க. நானும் அண்ணியும் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்னு செஞ்சிருக்கோம். சீக்கிரமா வாங்க. அப்போ நானும் கிளம்புறேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணும். வா சாந்தி, நம்ம சமையல் வேலையை பாப்போம். சரி. சாரிடா மோகன், நான் அங்கேயே உட்காந்து கையோட டிசைன் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால தான். கம்மோன் கார்த்திக், என்கிட்ட சாரி சொல்றியா? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேனா? அது என்னாச்சுன்னா, என் ஸ்வீட் ஹார்ட் இருக்கால, அவ திடீர்னு கோவப்பட்டா. இன்னும் கோவம் தனியில. ஸோ கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கூல் ஆயிடும். பாத்தியா, நீ வந்தது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு. அந்த கடையில இருக்கிற மொத்தத்தையும் வாங்கிட்டியே நீ. என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? கண்ணுக்கு எதிரே என்ன இருக்கோ அதை தான் வாங்கியிருப்பேன். அப்புறம் வந்தனா, நாம வளையல் கடை கூட போகணும். லண்டன்ல இருக்கிற சித்தி இருக்காங்கல்ல, அவங்க இங்க இருந்து வளையல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வா. சரி. என்னாச்சுமா? அதுக்குள்ள சொந்து போயிட்டியா? இன்னும் நாம சரியா எதையும் வாங்க கூட ஆரம்பிக்கல. அம்மா, அது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, வேர்த்து கொட்டுது. ஜெல்லுன்னு ஏதாவது குடிக்கலாமா? குடிக்கலாமே. அட, உனக்கு எப்படி வேர்க்குது பாரு. ஆமா. அம்மா, நீங்க வளையல் பாத்துட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிம்மா, மெதுவா போயிட்டு வா. சரி. இப்ப என்ன பண்றது? ஹலோ. ஹலோ வந்தனாவா? சொல்லுமா, எப்படி இருக்க? அம்மா, எனக்கு ரொம்ப தலை சுத்துதுமா. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? அட, இதையம்மா இப்படி பயந்துகிட்டே சொல்லிட்டு இருக்க? நீ ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. அப்புறம் இதுக்கு மேல நீ ரொம்ப ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது. முதல்ல டாக்டர் போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கோ. இது முதல் தடவை, அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்மா. அம்மா, நானும் சூர்யாவும் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போலான்னு தான் கிளம்பணும். ஆனா திடீர்னு அம்மா ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் எங்க கூட வந்துட்டாங்க. இப்போ நான் என்னம்மா பண்றது? இப்ப அவங்க கிட்ட இதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். நீ சரியாதாம்மா யோசிச்சு முடிவெடுத்திருக்க. உன் மாமியார் உன்னை நிச்சயமா இந்த நிலைமையில விட்டுட்டு லண்டனுக்கு போக மாட்டாங்க. ஆமா. பேரம் பேத்தி முகத்தை பார்க்கணும்னு அவங்க எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேணா இப்படி பண்ணலாமா வந்தனா? என்ன? வீட்டுக்கு திரும்பி போகும்போது மாமியார் கிட்ட கேட்டுட்டு நீ இங்க வந்துடு. நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிடுறேன். சரியா? சரிம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். வரும்போது ஒரு ஃபோன் பண்ணு, அப்பதான் நான் ரெடியா இருக்க முடியும். சரி. சரி, ஒரு கார் ரேசிங் கேம் ஆடலாமா? இல்ல, முதல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. பேசணுமா?
கேமை விட முக்கியமா நீயும் நானும் பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? ஆ, அது நாம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். ஆ, சொல்லுடா, இப்பெல்லாம் உன்னோட ஃபேவரட் வண்டி எதுடா? யூ மீன் கார்? ஆ, கார். கார். ஏன்? சும்மாதான். இல்ல, என்னோட ஃபேவரட் காரை வாங்கவே முடியாதுடா. ஏன்? அது என்ன விஷயம்னா, நம்ம ஊர் ரோட்ல இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ல வச்சுட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். டேய், என்னடா நீ கிண்டல் பண்ணாதடா, நான் சீரியஸா கேக்குறேன். ஏன் சீரியஸா கேக்குற? அது வந்து சும்மாதான். ஐ மீன், உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கார் கிஃப்ட் பண்ண போறீங்களா? ஆமா. ம். இல்ல ஐ மீன், உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா. இது பார் கார்த்திக், பெரியம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க பொண்ணோட கையை எப்போ என் கையில பிடிச்சு கொடுத்தாங்களோ அவளை பத்தின கவலையை நான் பாத்துக்கிறேன். ம்? எனக்கு அவங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேணாம். அப்புறம் அந்த ஆண்டவனா பார்த்து கொடுக்கறத வச்சு என் பொண்டாட்டியை நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், வேற எதுவும் வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் சாரிடா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் கேட்டதுக்காக தப்பா நினைச்சுக்காத. அது என்னன்னா, பெரியம்மா என்ன உன்கிட்ட பேச சொல்லி என்ன. எனக்கு தெரியும் கார்த்திக், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத்தைக்கு என்னோட ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப செல்லமான பொண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ டென்ஷனே ஆகாத, என் மாமியாரை நான் பாத்துக்கிறேன். ம்? இப்ப கேம் ஆடலாமா? சரிடா. ஓகே. மாமா வாங்க, உங்களை அக்கா கூப்பிடுறாங்க. முடியாது, நாங்க கேம் விளையாட போறோம். அட, கேம்ஸ்ல அப்புறம் ஆடிக்கோங்க. முதல்ல கல்யாண போட்டோ வந்து பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வா, கல்யாண ஆல்பம் வந்துருச்சு. ஆமா. ஏய் கார்த்திக், கேம்ல அப்புறம்டா, முதல்ல போட்டோ பாத்துக்கலாம். ஓகே வா. எங்க போறீங்க எல்லாரும்? முதல்ல ஜூஸ் குடிங்க. இருங்க, நீ இப்பதானே சாப்பாடு எதை கொடுத்தீங்க? பரவாயில்ல, ஜூஸையும் சேர்த்து குடிங்க. அட அண்ணி, எங்க வயித்துல கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கட்டும். ஜூஸ்லாம் அப்புறம், முதல்ல போட்டோ. நான் போயிட்டு வரேன் கார்த்திக். நீ வா. சரி. சீக்கிரம் வாடா. ம், கொஞ்சம் எனக்கும் ஜூஸ் கொடுக்கலாம்ல, ரொம்ப டயர்டா இருக்கேன். ம், ஃப்ரெஷ் ஜூஸ்னா இதான். என் கார்த்திக், மீட்டிங் என்ன அந்த அளவுக்கு முக்கியமா? அக்கா வீட்டுக்கு போன உடனே அக்கா முதல்ல நீங்க எங்கன்னு தான் கேட்டாங்க. அர்ச்சனா, எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நியாயமா நான் தான் அங்க போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒர்க்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். கார்த்திக், வேலையை நாளைக்கு கூட பாத்துக்கலாமே. இந்த நாள் உங்களுக்கு தினமும் வராதுல்ல? ஆனா நாளைக்கு நான் ரொம்ப லேட் ஆயிடும் அர்ச்சனா. நான் அங்க போனப்ப ஸ்னேகா கொண்டு வந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப பழசா இருந்தது, அது சூட் ஆகல. அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து அவங்கள வரைய சொல்லி புது டிசைன்ஸ் வாங்கினேன். வேலை அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அர்ச்சனா? கார்த்திக், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அக்கா மனசு இந்த விஷயத்துல ரொம்ப புண்பட்டு போயிருக்கு.